கைஸ், இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ரிசர்ச் ரேபிட்ன்றது ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவுக்கான ஒரு ஏஐ டூல் தான். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டிக்கிளை தேடுறதுக்கு இதில் நம்ம எந்த டாபிக் இல்லை எந்த ஐடியா நமக்கு இருக்கோ அதில் நம்ம டைப் பண்ணும்போது இந்த டாபிக் நம்ம போடும்போது அது ரிலேட்டடாக இருக்க எல்லா ஆர்டிக்கிளும் நமக்கு ஜேர்னல்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆர்டிக்கிள்லாம் எதில் போய் காமனாக தேடுவோம்? இதுக்கு முன்னாடி நம்ம தேடுறது இருந்தால் பப்மெட்டில் தேடுவோம், செமட்டிக் ஸ்காலர், கூகுள் ஸ்காலர், இந்த மாதிரி டேட்டா பேஸில் தான் தேடுவோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க, அகாடமிக் டேட்டா பேஸஸ். இதில் தான் நமக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடான எல்லா ஆர்டிகல்ஸும் ஜேர்னல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுலேருந்து தான் நமக்கு தேவையான நாலேஜ். இது எல்லாமே செகண்டரி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதெல்லாம் செகண்டரி இன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதில் மோஸ்ட் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்டரியாக இருந்து இப்போ ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்துருக்கு. ஓகேவா? இன்னொரு விஷயம் அப்டேட் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒவ்வொரு டேட்டா பேஸும் நான் ஒரு மாதிரி இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கிளுக்கு முக்கியமான தேவை லிட்ரேச்சர் ரிவ்யூ. அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவில் இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஏஐ டூல் தான் ரிசர்ச் ரேபிட் ஏஐ. ஓகேவா? மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஆப் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? இந்த ரிசர்ச் ரேபிட் வந்து நம்மளோட ஜேர்னலோ இல்லை நம்மளோட ஆர்டிக்கிளை வந்து ஆன்சரேட் பண்ணும். அதோட பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். இது இப்போ நம்ம போகிற டாபிக் ரிலேட்டடாக வேறு ஏதாவது இருக்குது ஆர்டிக்கிள், அப்படி இருந்தால் அதுக்கான மைண்ட் மேப் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஓகேவா? அது எப்படி நம்ம போப்போம் நமக்கே தெரியும். இதை நான் வீடியோ பாருங்கள். அதை டவுட்னா கேளுங்க. வாங்க, ரிசர்ச் ரேபிட். இதுலேயே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, ஐடி இருந்தால். இல்லை சைன்அப் கொடுத்து சைன்அப் பண்ணுங்கள். நான் லாகின் பண்ணுறேன். இப்போ நம்ம இமெயில் ஐடி போட்டு நம்ம லாகின் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு கிரியேட்டிவ் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லங்ஸ் மைக்ரோ அதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு வச்சுங்க. மைக்ரோபியம் நடிக்கிறேன். லங் மைக்ரோபியம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இதில் நான் சர்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிக்கிளோட நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ டூல் நேமு, சர்ச், இதான் அந்த சர்ச் ஹோம் பேஜ். ஓகேவா? சர்ச், லைப்ரரி அண்ட் அப்கிரேட். இதில் வந்து நம்ம அப்கிரேட் வெர்ஷன் இருக்குது. அப்கிரேட் வெர்ஷன்லாம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஃப்ரீ வெர்ஷனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம்ல அந்த கலெக்ஷனே தான் இது நம்ம ப்ரொஃபைல்ஸ். ஓகேவா? சர்ச், நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் பேஜே இப்படி தான், ஹோம் பேஜ். உங்கள் சர்ச்சில் நீங்கள் வந்து உங்களோட டைட்டிலோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பீங்க. அந்த ஆர்டிக்கல் ஏதாவது போட்டிங்க, கீவேர்ட்ஸ் ஏதாவது ஒன்று போகிறீங்க. இப்போ நான் என்னோடய கீவேர்ட்ஸ் என்ன பண்ணால் லங் மைக்ரோபியம் சர்ச் ஆகுது. அதோட லோகோ பாருங்கள், சர்ச் ஆகும். இப்போது இது சர்ச் இதில் நமக்கு வர்றது. ஓகேவா? இதில் வந்து இது வந்து சர்ச் பார், இது வந்து ஃபினிஷ். நம்ம எதை செலக்ட் பண்ணோன்னா ஈஸியாக நமக்கு இந்த என்னென்னா செலக்ட் பண்ணிடுவோன்னு காட்டும். ஓகேவா? இங்கே பாருங்கள், பிக்கப் டு ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இது ஆட்டோ சேவ் ஆகும். நெக்ஸ்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆர்டிக்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஆர்டிக்கிளான டீட்டெயில், அப்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இதில் வரும். இப்போது தனித்தனியாக காட்டும் இந்த ஆர்டிக்கிள். ஒவ்வொரு ஆர்டிக்கிள் டச் பண்ணும்போது அந்த ஆர்டிக்கிளுக்கு ஏதாவது அந்த ஆர்டிக்கல் மூலயமா இந்த ஆர்டிக்கிளை வேறு எது கூட ரெஃபர் பண்ணியிருக்காங்களா, அதாவது இந்த ஆர்டிக்கிளை இன்னொரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றதுக்காக. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த நட்டாலினி 2022 அந்த ஆர்டிக்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆர்டிக்கிள் வந்து இந்த ஆர்டிக்கிள் மூலயமா இந்த ஆர்டிக்கிலேருந்து இந்த ஆர்டிக்கிள் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கிள் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கிள் 2024 ரிலீஸ் ஆன ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிள் நட்டாலினி அப்புறம் மேஹோ இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே அவங்க ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு லிங்காக காட்டுது. இப்போது இந்த ஆர்டிக்கிளை நான் செலக்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த மாதிரி செலக்டட் ஆப்ஷன் வரும். பாருங்கள், இந்த மாதிரி செலக்டட் ஆப்ஷன். ஓகேவா? நான் செலக்ட் பண்ண இங்கே செலக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாமே நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா, மொதல் விஷயம் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கலெக்ஷன் லங், இப்போ அந்த கலெக்ஷனில் வந்து
LM1 கொடுக்குறேன், லங் மைக்ரோபோன். உங்களுக்கு கலர் வேணாலும் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ சூஸ் பண்ணி க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணதே ஒரு கலரில் வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், நான் வெளில வந்துட்டேன். நான் இதில் இந்த 4மே இப்போ நான் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஆர்டிக்கிளில் இதை நான் டச் பண்ணேன்னா இதில் என்னென்ன இருக்கும். இப்போ லைப்ரரியில் வந்து பாருங்கள், நான் இந்த இது கீழே வச்சிருந்த 4 ஆர்டிக்கிளும் ஷோ ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி லைன் பை லைனாக நான் போவோம். ஆர்டிக்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா இதில் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சுன்னா நான் ப்ளூ கலர்னால் அப்போ இந்த எல்லாமே LM1 இதோட கலர் ப்ளூ, அப்போ இது எல்லாமே ப்ளூ கலரில் சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? வெறும் டிக் இருந்தால் அது இன்னும் சேவ் ஆகலை. இல்லை நம்ம கலர் வேணாம், கலர் இல்லாமல் அப்படியே அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலர் சூஸ் ஆகிடும். உங்களுக்கு கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கலரில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஓகேவா? இப்போ LM1னா இதை வந்து இந்த லங் மைக்ரோஃபோன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ஆர்டிக்கிள் வந்து ப்ளூ கலரில் நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் அந்த கலர். இப்போது இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாம் இப்போது இந்த ஆர்டிக்கிள் எல்லாத்துக்கும் நமக்கு ஈஸியாக கலர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆர்டிக்கிளை வேணாலும் இது பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஆர்டிக்கிளில் நமக்கு அட்வான்ஸ் சர்ச், இப்போது இங்கே இருக்க ஆர்டிக்கிள் வந்து பார்க்குறீங்களே, இதில் வந்து இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து எனக்கு சிமிலாரிட்டி, இதோட சிமிலாரிட்டி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இருந்தாலும் எனக்கு சர்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரினா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெஃபரன்ஸ், எது ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஆர்டிக்கல் கேட்குறேன்னா ரெஃபரன்ஸ் சர்ச் பண்ணுங்கள். இல்லை சைட்டேஷன் அதிகமாக போன ஆர்டிக்கல் வேணுன்னா சைட்டேஷன் அதிகமாக போகும். இல்லை இந்த ஆர்டிக்கலுக்கும் அந்த ஆர்டிக்கலும் ஒரு 2 சிமிலாரிட்டி இருக்குன்னா சிமிலர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பப்ளிகேஷன் டேட்டு, பப்ளிகேஷன் இயர், அதான் பப்ளிகேஷன் இயர் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பன் ஆக்சஸ் இருக்கா அப்படியும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் பார்த்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டட் அந்த இப்போ நான் இயர் கொடுத்தனால அந்த இயர்லேருந்து வரும். இதில் நல்லா பார்த்துங்க. ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீக்கும் நம்ம பெய்டு வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ரீயில் உங்களுக்கு ஃப்ரம் 50 இன்புட் பண்ணிக்கலாம். பேசிக் சர்ச் ஃப்ரீயாகவே இருக்கும். 1 ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். 1 ப்ராஜெக்ட்னா இப்போ நான் எடுத்துருக்கேன் லங் மைக்ரோப் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், அதுதான். ஓகேவா? அன்லிமிட்டட் சர்ச், நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் எத்தனை ஆர்டிக்கல், இதில் வந்து 280 மில்லியன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த எல்லா ஆர்டிக்கலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஆக்டிவ் ஃபார் ஃப்ரீ. இப்போ நீங்கள் ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரீயாகவே ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் அப்கிரேட் ஆன வெர்ஷன். அந்த அப்கிரேடில் இன்னொரு வெர்ஷன் என்ன வரும்னா, நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் இதுலேருந்து இன்னொரு இதுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறோமோ அந்த ஆர்டிக்கலை செலக்ட் பண்ணி ஷேர் கொடுத்தோன்னா அது ஒரு ஃபைலாகவே எனக்கு ஷேர் ஆகிடும். ஓகேவா? அதுதான் இந்த அப்கிரேடுக்குள்ள இருக்க ஒரு அட்வான்டேஜ், வேறு எதுவும் இல்லை. இப்போ அடுத்த லைப்ரரி வந்தீங்கன்னா, லைப்ரரியில் தான் இப்போ நான் பார்த்தோம்ல, நான் கலெக்ஷனில் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு, இதில் தான் எக்ஸ்போர்ட் ஷேவ். இப்போது இந்த மாடல் கொடுத்தீங்கன்னா, டேபிள் மாடல் கொடுத்தீங்கன்னா லேபிள், அதாவது இயர், அப்புறம் என்ன இயரில் பப்ளிஷ் ஆகிருக்கு, அது என்ன ஆத்தர், டைட்டில், எவ்வளோ ரெஃபரன்ஸ், எவ்வளோ சைட்டேஷன் போயிருக்கு அப்படின்ற ஒரு இதோட நம்ம டேபிள் ஃபார்மில் வரும். இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு ஓகேவா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா இது வரும். இந்த ஆர்டிக்கிளுக்கு இந்த ஆர்டிக்கல் அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டேஷனோட வரும். இதுவும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். பட் எவ்வளோ சைட்டேஷன், மோஸ்ட் சைட்டேஷன் எது அதிகமாக போயிருக்கு, இருக்கிறதுல எது அதிகமாக சைட்டேஷன் போயிருக்கு, எது ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் வந்து மோர் சைட்டேஷன், அதிகமான சைட்டேஷன் போனது எது, ஒய் ஆக்சிஸ் வந்து மோஸ்ட் ரீசெண்ட்லி பப்ளிஷ்ட். இப்போ பாருங்கள், ரீசெண்டாக பப்ளிஷ் ஆனபடி பார்த்தா இந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக வந்தீங்கன்னா ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகிது 2022, எக்ஸ் ஆக்சிஸில் 2022, 21 இந்த ஆர்டிக்கல், 2020 இந்த ஆர்டிக்கல். ஓகேவா? அதுமாதிரி 17 இந்த ஆர்டிக்கல். இப்போ மோஸ்ட் சைட்டேஷன் பார்த்தா இங்கே இருக்க இந்த 2 ஆர்டிக்கலோட சைட்டேஷன் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை விட பார்த்தா நட்டாலினி இது கொஞ்சம் சைட்டேஷன் அதிகமாக போயிருக்கு. இதுக்கு தான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ நமக்கு ஈஸியாக மேக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு ரொம்ப ஈஸி, ஒரு டாபிக் கிடைச்சாலே நம்ம அதை வச்சு ஈஸியாக ஒரு ஆர்டிக்கலை தேடிக்கலாம். நமக்கு விருப்பம் இருக்க டாப்பிக்கை நீங்கள் தேடிக்கலாம். ஓகேவா? இதுக்கு நம்ம ரொம்ப அலையணும் அவசியம் இல்லை. இதுக்கு வந்து ரிசர்ச் ரேபிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ரிசர்ச் ரேபிட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸில் கேட்கலாம் காய்ஸ்.
அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடுறேங்க. உங்களுக்கு என்னடா இது வெறும் ஆர்டிக்கலோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம சைடில் வருது அப்படின்னு கஷ்டப்பட வேணாம். இந்த டவுட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க தான் நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஆர்டிக்கல் எனக்கு டேரெக்டாக எப்படி போய் பார்க்குறது, இந்த ஆர்டிக்கல் தான் எனக்கு ஓகே, பட் ஆனால் எப்படி எனக்கு டேரெக்டாக பார்க்குறதுனா நீங்கள் இந்த ஆர்டிக்கல் டச் பண்ணும்போது சைடில் வரும். அப்போயே உங்களுக்கு பிடிஎஃப் இல்லை அந்த ஆர்டிக்கலோட ஹெட்டிங் நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஆர்டிக்கலுக்கு அந்த ஆர்டிக்கல் ஜேர்னல் பப்ளிஷ் ஆன ஜேர்னலுக்கே உங்களுக்கு இட்டு போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கட் மைக்ரோப்ன்ற ஒரு டாப்பிக்குள்ளே போய் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், டேரெக்டாக அந்த ஆர்டிக்கல் எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கோ அந்த ஜேர்னலுக்கே உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். இப்போ அது ஃப்ரீ ஆக்சஸ் இருந்தால் ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கலாம், ஓகேவா? இப்போ எப்படி நம்ம எல்லா ஜேர்னல்லையுமே நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் நம்ம டேட்டா பேஸ் இதுக்கப்புறம் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு அப்புறம் டேட்டா பேஸ் எப்படி, அந்த டேட்டா பேஸில் எப்படி சில பிடிஎஃப் ஆர்டிக்கெல்லாம் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுறது அதையும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.